ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. பசும் புல்வெளி மீது என்னை அவர் இளைப்பாறச் செய்வார். அமைதியான நீர்நிலைகளுக்கு என்னை அழைத்துச் செல்வார். அவர் எனக்கு புத்துயிர் அளிப்பார். தம் பெயருக்கேற்ப என்னை நீதி வழி நடத்திடுவார். ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. ஆண்டவரே என் நாயர், எனக்கேதும் குறையில்லை. என்றும் வாழும் ஆண்டவர் இயேசுவில் வாழுகின்ற சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் எல்லாருக்கும் மகிழ்ச்சி நிறைந்த காலை வணக்கங்கள். இன்றைக்கு நாம் தியானித்துக் கொண்டிருக்கக்கூடிய திருப்பாடல் 23 மிக அழகாக நமக்கு ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கின்றது. தாவீது அரசர் எந்த ஒரு மனிதர் கடவுளை, ஆண்டவரை தன்னுடைய மேய்ப்பராக, தன்னுடைய தலைவராக ஏற்றுக்கொண்டு ஆண்டவரை முன்னிலைப்படுத்தி, ஆண்டவரை முதன்மைப்படுத்தி வாழ்கின்றாரோ அவர் 6 வகையான ஆறுதல்களை பெற்றுக்கொள்கின்றார் என்று இந்த திருப்பாடல் வழியாக மிக அழகாக நமக்கு சொல்லிக் கொடுக்கின்றார். முதலிலே யார் ஒருவர் ஆண்டவரை தலைவராக ஏற்றுக்கொள்கிறாரோ, ஆயராக ஏற்றுக்கொள்கிறாரோ அவருக்கு எந்த ஒரு குறைவும் இல்லை. பொதுவாக மருத்துவ உளவியல் சொல்லிக் கொடுக்கின்றது, எந்த ஒரு மனிதனும் முதலில் ஆசைப்படுவது பயப்படாமல் வாழ்வதற்கு, பாதுகாப்பாக வாழ்வதற்கு. நான் தனிமையிலே இல்லை, எனக்காக ஏராளமான மக்கள் இருக்கிறார்கள் என்ற ஒரு ஆழமான கருத்தினை கொண்டு வாழ்வதற்குத்தான் எந்த ஒரு மனிதனும் விரும்புகின்றார். அப்படி பார்க்கும்போது தாவீது சொல்லுகிறார், நான் தனிமையில் இல்லை, நான் தனியான மனிதன் அல்ல, என்னோடு ஆண்டவர் இருக்கின்றார். எனவே எனக்கு எந்த ஒரு குறைவும் என்னுடைய வாழ்க்கையிலே இல்லை என்பதை முதலிலே அவர் பதிவு செய்கின்றார். இரண்டாவது ஆறுதல், அவர் என்னை இளைப்பாறச் செய்கின்றார். பசுமையான புல்வெளிகளிலே, நீரோடை ஓரத்திலே அவர் எனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கின்றார். இளைப்பாறுதல் என்றால் ஓய்வு, மன அமைதி, எனக்கு நிம்மதியை கொடுக்கின்றார். எனக்கு இவ்வளவு அழகான பிரமிப்பூட்டும் இயற்கையை கொடுத்த ஆண்டவர் அந்த இயற்கை வழியாக எனக்கு ஓய்வை கொடுக்கின்றார், மனதிற்கு தேவையான ஆறுதலை கொடுக்கின்றார் என்பதை இந்த தாவீது நமக்கு பதிவு செய்கின்றார். மூன்றாவது ஆறுதல், ஆண்டவர் என்னுடைய உயிரை புதுப்பிக்கின்றார். கத்தோலிக்க கிறிஸ்தவர்களாகிய நாம் எல்லாருக்கும் கடவுள் இப்படிப்பட்ட ஒரு வரத்தை ஒப்புரவு என்ற அருட்சாதனம் வழியாக கொடுத்திருக்கின்றார். நம்முடைய உயிரை புதுப்பிக்கின்றார், நம்முடைய வாழ்வை புதுப்பிக்கின்றார். ஒரு மறுமலர்ச்சியை நம்முடைய வாழ்வு அனுதினமும் பெற்றுக்கொண்டிருப்பதற்கு காரணம் ஆண்டவருடைய இரக்கம் என்பதை இந்த திருப்பாடல் முன்னிலைப்படுத்தி காண்பிக்கின்றது. நான்காவது ஆறுதலாக ஆண்டவர் சொல்லிக் கொடுப்பது, இருள் சூழ்ந்த பள்ளத்தாக்கில் நான் நடக்க நேர்ந்தாலும் எந்த தீமைக்கும் நான் பயப்பட மாட்டேன். பயம் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தவிர்க்க முடியாத உணர்வு. பல நேரங்களிலே பயமே நம்முடைய உயிரை கொஞ்சம் கொஞ்சமாக கொன்று கொண்டிருக்கிறது. நம்முடைய மனம் வலுவிழப்பதற்கு இந்த பயம் முக்கிய காரணியாக இருக்கின்றது. இந்த தாவீது சொல்லுகின்றார், எனக்கு பயம் இல்லை, எனக்கு பயம் இல்லை. காரணம், ஆயர்
என்னோடு இருக்கின்றார். 5வது ஆறுதலாக தாவீது சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு ஒரு விருந்தினை ஏற்பாடு செய்கின்றார். அதுவும் குறிப்பாக என்னுடைய எதிரிகள் கண்முன்னே எனக்கு விருந்தினை கொடுக்கின்றார். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் நமக்கு ஒவ்வொரு நாளும் அந்த விருந்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். நற்கருணை வடிவிலே தன்னுடைய உடலாலும் தன்னுடைய இரத்தத்தாலும் நம்முடைய ஆன்மாவுக்கு மட்டுமல்ல, நம்முடைய உடலுக்கும் ஆண்டவர் பலத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கடைசியாக தாவீது பதிவு செய்கிறார், ஆண்டவரை என்னுடைய ஆயராக நான் கொண்டிருப்பதால் என்னுடைய எதிர்காலத்திலும் நான் மகிழ்ச்சியோடு வாழ்வேன், மகிழ்ச்சியோடு வாழ்வேன். என் வாழ்நாளெல்லாம் இந்த நலன்களை ஆண்டவர் எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்பதை தாவீது பதிவு செய்கின்றார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நேர்மறையாக வாழ்வை பார்க்கக்கூடிய மனப்பக்குவத்தை தாவீது பெற்றிருக்கின்றார். இன்றைக்கு நாமும் நல்ல ஆயனாகிய ஆண்டவர் இயேசுவை நாமும் நம்முடைய தலைவனாக நம்முடைய ஆயராக கொண்டிருந்தால் கண்டிப்பாக தாவீது தன்னுடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்ட ஆறுதல்கள் எல்லாவற்றையும் நம்மாலும் பெற முடியும் என்பதிலே எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. இப்படிப்பட்ட மனநிலையோடு வானக தந்தையை நோக்கி ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, நல்ல ஆயனாகிய ஆண்டவர் இயேசுவை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தலைவராக கொடுத்திருக்கின்றீர். நன்றி சொல்லுகின்றோம். தாவீது அன்றைக்கு பெற்றுக்கொண்ட ஆறுதல்களை எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் சுவைக்க, நாங்கள் தனி மனிதர்கள் அல்ல, எங்களோடு ஆண்டவர் பயணிக்கின்றார். எங்களுக்கு தேவையான உணவையும் மன பலத்தையும் ஆண்டவர் கொடுக்கின்றார் என்ற அசைக்க முடியாத நேர்மறை உள்ளத்தோடு வாழ எங்களுக்கு சக்தியை தாரும். இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல தந்தையே. ஆமேன்.